என் பையனை உனக்கு பிடிச்சிருக்கா, நீ ஐ லவ் யூ சொன்னியா அப்படி இப்படின்னு கேட்டிருக்க. எல்லாத்தையும் கேட்டுட்ருக்க சரி வந்து தன்னை தான் வந்துட்டு அப்பா கேட்டுட்ருக்காருன்னு நினச்சிக்கிட்டு எனக்கு பிடிச்சிருக்கு, அவர் மாயக்கண்ணை என்னை டான்ஸ் ஆட வச்சிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, எல்லாத்தையும் கேட்டு இவர் தான் அவருன்னு நினச்சிக்கிட்டு தப்பாக வந்துட்டு புரிஞ்சுக்கிறாரு. சரி சந்தோஷத்தில் அங்கேருந்து போகிறாரு. ஒரே சரி சந்தோஷத்தில் போய் அவங்க தங்கச்சிக்கிட்ட சொல்ல, உங்ககிட்ட அவன் நீ தான் சொன்னாங்களா, அப்பா பையன் தானே பேசினாரு, உங்ககிட்ட டேரெக்டாக சொன்னாலான்னு கேட்க, இல்லைன்னு ரொம்ப சொல்கிறாங்க. ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறேன்னு கடுப்பாயிட்டு அவர் அங்கேருந்து போயிட்டாரு. இன்னொரு பக்கம் வந்துட்டு இங்கே கரெக்டாக நம்ம ககன் வந்துட்டு கிஃப்ட் வாங்கலான்னு போயிட்டுருக்காங்க. அப்போ வந்துட்டு கிஃப்ட் வந்துட்டு நம்ம பூமிக்கிட்டே என்ன வேணும்னு கேட்டு பண்ணலான்ட்டு யோசிக்கிறாங்க. ஏன்னா ரேடியோவில் அப்படி ஒரு இது வந்திருக்கும். உடனே கிஃப்ட் ஷாப் போயிட்டு அங்கேருந்து பூமிக்கு கால் பண்ணுறாரு. உனக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு சொல்லிட்டு கால் பண்ணணும்னு கேட்கலான்னு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணால் வந்துட்டு இங்கே சரி ஃபோன் கட் பண்ணிகிட்டே இருந்துருக்கிறாரு. அவங்க அப்பா கிட்டே காதலை பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுனால இங்கே சரி வந்து அவங்க அப்பா கிட்டே பேச, நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன்னு சொல்ல, அவர் நினச்சிக்கிறாரு தன்னோட அண்ணனை தான் லவ் பண்ணுறா பூமின்றது இவனுக்கு தெரியும்னு நினச்சிட்டு, ஆமாடா கரெக்ட் தான்டா அப்படி இப்படின்னு சொல்ல, அது யாருக்கும் தெரிய வேணாம் புரியுதா அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக தெரியாதுப்பா அப்படின்ற மாதிரி சந்தோஷமாக சொல்லிக்கிறாரு. அவரோட காதலை பற்றி தான் அப்பா பேசுகிறாருன்னு நினச்சிக்கிட்டு. ஒரு பக்கம் இங்கே ககன் வந்துட்டு ஃபோன் பண்ணி பார்த்துட்டு எடுக்கலன்னு லேண்ட்லைன் கால் பண்ணுறாங்க. அப்போ கரெக்டாக வந்து இவங்க ஃபோன் எடுக்கிறாங்க, செரியோட தங்கச்சி. அப்போ எடுத்த உடனே வந்துட்டு இந்த மாதிரி ஊர்லேருந்து பேசுகிறேன், நான் வந்து பூமிக்கிட்ட பேசணும்னு குரலை மாற்றி பேசுகிறாங்க. உடனே சரின்னு அவங்களும் போய் கொடுக்க போகிறாங்க. இதை கேட்டு இந்த அபூர்வா ஷாக் ஆகிட்டு உடனே ஃபோன் எடுத்து பேச, நான் ககன் பேசுகிறேன்னு சொல்கிறாங்க பூமின்னு நினச்சிக்கிட்டு. உடனே ககனை பிடிச்சின்னு அபூர்வா திட்ட, அப்புறமா இன்னும் நீ இதுக்கே ஆச்சரியப்பட்டா எப்படி, நான் அப்படி தான் ஃபோன் பண்ணுவேன், உனக்கு இங்கே எதுவுமே இல்லையா, நான் ஈவினிங் கூட வருவேன் உன்னோட பொண்ணோட பர்த்டே பார்ட்டிக்குன்னு சொல்கிறாங்க. உன்னை யார்டா கூப்பிட்டாங்க, நீ எதுக்கு வரணும்னு சொல்லி கேட்க, உன் பொண்ணு நட்சத்திரம் தான் கூப்பிட்டா, அவகிட்ட போய் கேளுன்ட்டு ககன் சொல்ல உடனே கோவப்படுறாங்க. அப்புறம் வந்துட்டு பூமி வந்து ஃபோனை வாங்கிக்கிறாங்க. ககன் கிட்டே பேசுகிறாங்க. என்ன விஷயம், எதுக்காக ஃபோன் பண்ணிங்கன்னு சொல்லி கேட்க, உனக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு சொல்லி கேட்க, அதை பாருங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நான் வந்து இன்றைக்கி பர்த்டே பார்ட்டிக்கு வருவேன்னு சொல்லி அப்புறவா கிட்டே சொன்னேன், அதான் டென்ஷனாக போகிறான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் கண்டிப்பாக வருவேன், நீ பார்த்துட்டு இதுவும் கூட டான்ஸும் ஆடுவேன்னு சொல்ல அப்படியே சந்தோஷமாக இருக்கிறாங்க ஒரு பக்கம். அதுக்கப்புறம் இங்கே அபூர்வா டென்ஷனாக போய் நட்சத்திரா கிட்டே, அந்த ககனை வர சொன்னியா, எதுக்கு வர சொன்னன்ட்டு பளிச்சுன்னு ஒரு அடி கொடுக்குறாங்க. உடனே வந்துட்டு அவங்க பாட்டி ஏன்னா அந்த மருதாணி பாட்டி வராங்க. ஓ அந்த பையனை தான் லவ் பண்ணுறியா அப்படி இப்படின்னு கேட்க, ஆமான்ற மாதிரி நட்சத்திரம் ஒத்துக்கிறாங்க. செம்மையாக கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் கரெக்டாக அவங்க ஹஸ்பண்ட் வராங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டுக்க, ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க. ஒரு பக்கம் இங்கே பார்த்திங்கன்னா ககன் வந்துடுவானோன்னு நினச்சி அபூர்வாவும் அவங்க சித்தியும் வெளியவே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. யாரை பார்த்தாலும் அபூர்வாவுக்கு ககன் மாதிரி தெரியுது. கோவத்தில் எல்லாரையும் திட்டு அவங்க சித்தி வந்து, நான் ககன் வரும்போது சொல்கிறேன், நீ எல்லாருக்கிட்டையும் எல்லோரும் சண்டை போட்டிருக்காதுன்னு அவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க. டென்ஷனாக அப்புறம் வெயிட் பண்ணிட்டுருக்கா. அவங்க சித்தி யாரோ கூப்பிட்றாங்கன்னா அவங்க உள்ளே போயிடறாங்க. அந்த கேப்பில் வம்சியும் அவங்க ஃபேமிலியும் வராங்க. முதல்ல வம்சி வந்தோடனே வம்சி சட்டையை பிடிச்சிக்கிட்டு ககன் நினச்சி திட்டிட்டு இருக்கிறாங்க கோவப்பட்டு. அப்புறமா அவங்க சித்தி வந்து இது வம்சி அப்படின்னு சொல்ல, அப்போ தான் இது வராங்க. வம்சிக்கும் இதுக்கும் செம கடுப்பாயிட்டு அப்புறமா கோவமாக அங்கே வந்து உள்ளே போகிறாங்க. இங்கே ககன் வர போகிறத நினச்சி பயந்துக்கிட்டு பூமி நின்றுட்டுருக்காங்க. அப்போ சரி வந்து பேசுகிறாரு, ஜூஸ் எல்லாம் கீழே ஊற்றிடுறாங்க. என்ன ஆச்சு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்க, இல்லை அது இதுன்னு சொல்கிறாங்க. இவர் எல்லாமே இவருக்கு சொல்கிறதா நினச்சிட்டு இவர் வெக்கப்பட்டு பேசிட்டு சம்மந்தமே இல்லாமல் நான் ஜூஸ் எடுத்து போய் கொடுக்குறேன்ட்டு இவரே ஜூஸ் எடுத்துகிட்டு போகிறாரு. என்னடா இது, அண்ணனை லவ் பண்ணுற பொண்ணை வந்துட்டு தன்னை தான் லவ் பண்ணிட்டு தம்பி நினச்சிட்டு இருக்கா. என்ன நடக்க போதோ பொறுத்துருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.